Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி மல்லிதா எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை மாவு இருக்கா? அப்போ இந்த ஸ்வீட்டை உடனே செஞ்சு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் சாட் ஐட்டமுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1.5 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இருந்தாலும் சரி, மைதா இருந்தாலும் ஓகே. ஆனால் கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இப்போது சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். கோதுமை மாவு, ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய் இது இருந்தால் போதும். இந்த ஸ்வீட்டு நம்ம உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். பிசைஞ்சிட்டு இந்த சின்ன சின்ன போலாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ எப்படி நம்ம சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிட்டு கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சமாக கனமாக இருக்கணும். அந்த மாதிரி, அதாவது அப்பளம் ஷீட்டுக்கும் கொஞ்சம் மேலே திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம திரட்டணும். நான் முன்னாடியே தேங்காவை மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா திருகி இல்லைன்னா மிக்சியில் போட்டு 2 தடவை பல்ஸ் மோடில் திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக வந்துடும். அப்புறம் சர்க்கரை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம திரட்டிட்டோம். இந்த மாதிரி ஷார்ப்பான கப்ஸ் இல்லைன்னா டம்ளர், உங்கள்கிட்ட கட்டர் இருந்தாலும் ஓகே, அதை வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஈவனாக கரெக்டாக வரும். உங்களால் சின்ன சின்னதாக கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் திரட்ட முடிஞ்சால் அதே மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கலாம். இது மறுபடியும் ஷீட் ரெடி பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி தேங்காவையும் ஏலக்காவையும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாவையும் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி சூடாக இருக்கணும். தண்ணி சூடாக இல்லாமல் போட்டிங்கன்னா மாவு கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி சூடாக இருக்கும் போது தான் நம்ம இது சேர்க்கணும். ஒன்று மேலே ஒன்று போட்டாலும் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா தண்ணி சூடாக இருக்குது. அந்த சேம் டைம் நம்ம ஆயிலும் சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஜஸ்ட்டு 5 to 6 மினிட்ஸ் வச்சா போதும். மல்லிதா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, ஆட் பண்ணோன்னையும் நான் ஸ்பூன் வச்சு நான் எடுத்து காட்டுறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம லிட் கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிதா ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேங்காவையும் ஏலக்காவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் திருகி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா மிக்சியில் பொடிச்சிக்கிட்டாலும் சரி, அது மேலே வச்சு கொஞ்சமாக சுகர் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ரோலாகவும் இல்லைன்னா அப்படியே பாதியாகவும் அடித்து கூட நம்ம சமோசா மாதிரி வைக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், யம்மியான மல்லிதா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு மல்லிதா எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
தேங்காய், ஏலக்காய், சுகர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த ஏலக்காயோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.